வாடா 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 வாடா. அண்ணே அண்ணே இங்க வாண்ணே. அண்ணா 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 நீ வந்து வராங்க வராங்க. வந்துட்டாளா? என்ன பாத்துட்டு டக்குனு பூசு. பூசுனே. சூப்பரா சீக்கிரம். நல்லா இருக்கு பெர்ஃபெக்ட். ஆனா ஏதோ ஒன்னு குறையுது. குங்குமவி சூப்பர் வா. ஒரு நிமிஷம் குறையுதா? இது பூ வச்சா கரெக்டா இருக்கும். இது எதுக்குடா? இருங்க. ரெண்டு காதலி வை. இதெல்லாம் வச்சாதான் அண்ணி நம்புவாங்க. ஏய் அழகா இருக்கு. வச்சுக்க. பூ வச்சதுக்கு அப்புறம் அழகா இருக்கு. போனே போ. சரி. போனே. ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். ஏய் வாடா அங்க போய் நின்னு அண்ணன் என்னையும் பாப்போம். சாரி. ஏய் சக்தி. சாரி சாரி சாரி. ஏ சக்தி, ஏ சக்தி நில்லு ப்ளீஸ். வாடா 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 நம்ம போய் ஓட 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 வந்துறாங்க. சக்தி நில்லு சக்தி. டம். சரி வரேனா? வாமா. இந்தா. இந்தா. சக்தி. மேடம் இது நல்லா இருக்கு மேடம். இது எவ்வளவு? 500 ரூபாய் வரும். அத காட்டுங்க. இதை எடுத்துக்கிறீங்களா மேடம்? சக்தி சாரி. சக்தி. ஏ சக்தி சாரி. ஏய் சார் என்ன சார் நீங்க சக்தி வியாபாரத்துக்கு எடுத்துட்டீங்களே சார். காலையில இருந்து ஏய் மன்னிச்சிடுறீ. என்ன சார் நீங்க? அம்மா வாங்க வாங்க வளையல் பாருங்க வளையல் பாருங்க. உங்களுக்கு பிடிச்ச கலர் கலரா விதவிதமா இருக்கு. வாங்க வாங்க.
அம்மா வாங்க, கலர் கலரா இருக்கு. வளையல் வளையல் வாங்க வாங்க சக்தி, வாங்க. அங்க பாரு. அம்மா வாங்க வாங்க. உங்களுக்கு பிடிச்ச கலர்ல வளையல்லாம் இருக்கு, பார்க்கலாமா? அது மட்டும் இல்ல, நம்ம கடையில கண்ணாடி கூட இருக்கு. வாங்க வா வாங்க. சக்தி, வளையல்லாம் நல்லா இருக்கும். வாங்கம்மா வந்து பாருங்க. அரே வாங்கம்மா வாங்கம்மா. உங்களுக்கு பிடிச்ச கலர்ல வளையல் இருக்கு, எடுத்து பாருங்க. பாரு. சக்தி, இந்த வளையல் ஓகேவா? இந்தாங்க, இந்த கண்ணாடி போட்டு பாருங்க, உங்களுக்கு நல்லா இருக்கும். உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்தாங்க, போட்டு பாருங்க. अच्छा है, अच्छा है, அட, बहुत अच्छा. சூப்பரா இருக்கு. अच्छा. சக்தி, 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 ஏய் சக்தி. சக்தி, இரு. ஓ ச்சே. அம்மா, ஐடி கம்பெனில தனியா கிச்சன் போடணும்னு சொன்னாங்க. அதுக்கு ஒரு இடம் பார்த்தேன். 1 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கேக்குறாங்க. இதுல 50,000 ரூபாய் இருக்கு, பத்திரமா வச்சுக்கோமா. மீதிய இந்த வாரம் ரெடி பண்ணி அட்வான்ஸ் கொடுத்துடலாம். அப்புறம் வேலைக்கெல்லாம் ஆளுங்களை ரெடி பண்ணிட்டியா? இல்லன்னா சொல்லு, ரேவதி கிட்ட சொல்லி ஆளுங்களை வர சொல்லுவோம். இப்போதைக்கு அது தேவையில்லைம்மா. அந்த கிச்சனுக்கு அட்வான்ஸை கொடுத்து வச்சிடலாம். சரி சரி. ரப்பர் பேண்டிங். அம்மா அம்மா, ஒரு குட் நியூஸ்மா. ஐஏஎஸ் எக்ஸாம் ரிசல்ட் வந்திருக்குமா? வாமா. சக்தி, நடந்து முடிந்த யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் முதன்மை தேர்வில் தமிழகத்தில் இருந்து 122 பேர் தேர்வாகியுள்ளனர். மதுரையைச் சேர்ந்த சக்தி என்பவர் மாநிலத்திலேயே முதலிடம் பெற்று தேர்வாகியுள்ளார். தேர்வில் வெற்றி பெற்ற அனைவருக்கும் இன்டர்வியூக்கான அழைப்பு அனுப்பப்பட்டு வருவதாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சக்தி, எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? எங்க எல்லாரோட லட்சியத்தை நீ நிறைவேத்திட்ட. இதுல நீ ஜெயிச்சிட்ட சக்தி, நீ ஜெயிச்சிட்ட. சக்தி, எவ்வளவு போராட்டங்களை மீறி நீ இந்த சாதனைய பண்ணிருக்க. அதுவும் நம்ம ஸ்டேட்லயே ஃபர்ஸ்ட் இடம் பிடிச்சிருக்க. உன்னை நான் மனசார வாழ்த்துற சக்தி. ஐயோ சக்திகா, நீ லட்சியத்தோட படிச்சு எதையும் சாதிக்க முடியும்னு நிரூபிச்சுட்ட. என் அக்கா ஒரு ஐஏஎஸ், இனிமே நான் ஊரு ஃபுல்லா பெருமையா சொல்லுவேன். சக்தி, பிள்ளைங்க வசந்த இடத்துக்கு போறதுதான் பெத்தவங்களுக்கு பெருமை. நீ எனக்கு அந்த பெருமையை கொடுத்துட்டமா? உன்னை என் பொண்ணுன்னு சொல்லிக்கிறத விட உனக்கு நான் அம்மான்னு சொல்லிக்கிறதுல தான் எனக்கு பெருமை சக்தி. சத்தியமா அதுலதாம்மா எனக்கு பெருமை. சக்தி, நீ கலெக்டர் ஆயிட்டனா அம்மன் கோவில்ல அன்னதானம் கொடுக்கறதா நான் வேண்டிட்டு இருந்தேன்.
நாளைக்கு காலையில நம்ம எல்லாரும் போய் அன்னதானம் கொடுத்துடலாமா? கொடுத்துடலாமா? அக்கா, நாளைக்கு எனக்கு கோச்சிங் கிளாஸ் இருக்கே. காம்படிஷன் முடிகிற வரைக்கும் கோச்சிங்கை மிஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. அதனால என்னால வர முடியாதுக்கா. பரவாயில்ல துர்கா, நீ கோச்சிங்க மிஸ் பண்ணாத. ரெகுலரா போய் பிராக்டிஸ் பண்ணாதான் காம்படிஷன்ல ஜெயிக்க முடியும், கப்ப வாங்க முடியும். நீ அதுல கான்சென்ட்ரேட் பண்ணு. நாங்க கோயிலுக்கு போய்க்கிறோம். சரியா? தேங்க்ஸ்க்கா. வரேன்க்கா. அம்மா, நான் கிளம்புறேம்மா. பாய் நீ. பாய்க்கா. மா, மெயில் அனுப்பியிருக்காங்கம்மா. மா, வர 20ஆம் தேதி இன்டர்வியூ இருக்குமா? மெயில் பண்ணிருக்காங்க. சக்தி, நல்ல நியூஸ் வந்திருக்கு. சாமி முன்னாடி விளக்கேத்தி தேங்க்ஸ் சொல்லிடு சாமிக்கு. வாமா. ஆம்பளை துணையே இல்லாம என் 3 பொண்ணுங்களையும் வளர்த்து ஆளாக்கியிருக்கேன். அவங்க கனவையும் லட்சியத்தையும் நிறைவேற்ற என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் நான் செஞ்சிருக்கேன். உன்னோட அருளால என் பொண்ணுங்க சாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க சாதனை தொடர்ந்துகிட்டே இருக்க நீதான் இவங்களுக்கு துணையா இருக்கணும். எல்லாம் ரெடியா? டேக் 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 டேக். சைலன்ஸ். நான் டேக் போறேன் இப்போ. உள்ள ஆர்டிஸ்ட் எல்லாம் ரெடியா? டேக் போலாமா? போலாம் போலாம். ரெடி. ரெடி. ரோல் ரோல் ரோல். ஆக்ஷன். கலெக்டர் வரார். கலெக்டர் வரார். உட்காருங்க உட்காருங்க. மீனாட்சி அம்மா என்ட்ரி கொடுங்க. சரண்யா நீ கூட வா. வணக்கம்மா. வணக்கம் மேடம். எங்க ஊரு பஞ்சாயத்து தலைவி மீனாட்சி அம்மா இவங்க தான். ஆமா. ஓஹோ, உங்களை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். உட்காருங்க. இருக்கட்டும் மேடம், பரவாயில்ல. அம்மா, என்ன விஷயமா வந்திருக்கீங்க நீங்க? எதுக்காக எல்லாரும் சிரிச்சீங்க? இது எவ்வளவு சீரியஸான சென்டிமெண்டல் சீன் தெரியுமா? என்ன மேம், விளையாடுறீங்களா? இதெல்லாம் நாங்க எங்க சின்ன வயசுலயே சினிமாவிலேயே பார்த்துட்டோம். வேற ஏதாச்சும் புதுசா சீன் இருந்தா சொல்லுங்க மேம். புது சீனை நான் சொல்றேன். அண்ணே, கொஞ்சம் உள்ள வாங்க. ஹவுஸ் ஓனர் ஏன் பூஜா கூட வராரு? இவர் எங்க? என்ன பாக்குறீங்க? உங்க வீட்டு ஹவுஸ் ஓனர் தான் இவரு. அவர் எப்படி என் கூட வந்திருக்காருன்னு பாக்குறீங்களா? சொல்றேன். இவரு இந்த வீட்டை விற்க போறாரு. அண்ணே, உங்க வாயால நீங்களே சொல்லுங்க. மீனாட்சி அம்மா, எனக்கு அவசரமா பணம் தேவைப்பட்டுச்சு, அதான்
இந்த வீட்டை விற்கலான்னு முடிவு பண்ணிட்டு இவங்க கிட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டேன். போதும்ண்ணே, இதுக்கு மேல நான் சொல்லிக்கிறேன். இந்த வீட்டுக்கு ரங்கநாயகியத்தை தான் அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்ப நீங்க என்ன பண்றீங்க? உங்க மூட்டை முடிச்செல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டையே இப்ப காலி பண்றீங்க, ஓகேவா? இல்ல என்ன எல்லாரும் கம்மன் இருக்கீங்க? வீட்டை முதல்ல காலி பண்ணுங்க. சக்தி, என்ன பஞ்சாயத்து தலைவியம்மா, ஒன்னும் பேச மாட்டேங்கிறீங்க? திடீர்னு வந்து வீட்டை காலி பண்ண சொல்றாங்களே, இந்த நைட் டைம்ல எங்க போறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இதெல்லாம் எங்க வீட்டுக்கு நோட்டீஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். இப்போ இங்க வந்து யோசிச்சு ஒரு பிரயோஜனமும் இல்ல. பஞ்சாயத்து தலைவியர் அம்மா. பூஜா, நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. எங்களால எல்லாம் இந்த வீட்டை காலி பண்ண முடியாது. நீ செய்யறத செஞ்சுக்க போ. ஏய் சரண்யா, உனக்கு புத்தி கெட்டு போச்சா? உங்க அம்மா இந்த வீட்டை விலை பேசி அட்வான்ஸ் கொடுத்திருக்காங்க. இவங்களை இங்க இருந்து துரத்தி விடுறதுக்கு எங்களுக்கு துணையா நிக்காம இவங்க கூட ஜால்ரா அடிச்சிட்டு இருக்க. ஏய், பேசாம எங்க பக்கம் வந்துருடி. அதுதான் உனக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது. மா, அவகிட்ட என்னம்மா பேச்சு? அவளே இதுங்க கூட எல்லாம் சேர்ந்து கெட்டு குட்டிச்சவரா போயிட்டா. இதுங்க எல்லாத்தையும் ராத்திரியோட ராத்திரியா துரத்தி விட வேண்டியதுதான். துரத்துவியா நீ? துரத்து பார்க்கலாம். மேல கை வச்சனா கை ரெண்டையும் வெட்டிடுவேன் பாத்துக்கோ. ஏய் துர்கா, என்ன சும்மா சவுண்ட் விட்டுட்டு இருக்க? உன்ன மாதிரியும் 1008 பேரை பாத்திருக்கேன் நானு, புரியுதா? முதல்ல உன் சவுண்ட் எல்லாம் என்கிட்ட வந்து வச்சுக்காத. இது இப்ப எங்க வீடு. சோத்துல உப்பு போட்டு திங்கிறவங்களா இருந்தா இப்பவே காலி பண்ணிட்டு ஓடுங்கடி. ஏய், என்ன வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? வார்த்தை அளந்து பேசு, இல்லனா நல்லா வாங்கி கட்டிக்கிட்டு தான் இங்க இருந்து போவேன். அண்ணா, என்னண்ணா இதெல்லாம்? உங்களை இவ மிரட்டி கூட்டிட்டு வந்தாளா? உங்களை முன்னாடி வச்சுக்கிட்டு இந்த வீட்டுக்கு விலை பேசி அட்வான்ஸ் கொடுத்தாச்சுன்னு சொன்னா உடனே நாங்க நம்பிடணுமா? நம்பிதான் ஆகணும். இந்த வீட்டை எனக்கு விற்கிறதுக்காக போட்டிருக்கிற சேல்ஸ் டீட் தான் இது. இப்ப என்ன பண்ண போறீங்க? இந்த வீட்டை காலி பண்ணிட்டு ஓடுறீங்களா, இல்ல உங்க எல்லாரையும் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளட்டுமா? பூஜா பூஜா, அந்த அளவுக்குலாம் பண்ணக்கூடாது. பொம்பளை பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு ராத்திரி நேரத்துல இந்த மீனாட்சி எங்க போய் நிப்பா? ஆத்துல நிப்பாளா, இல்ல குளத்துல நிப்பாளா, இல்ல பிளாட்ஃபார்ம்ல போய் நிப்பாளா? எங்க போகிறதுக்கு இடம் இருக்கு இவளுக்கு? இவ என் வீட்டை இடிச்சு தள்ளுறதுக்கு நோட்டீஸ் விட்டா. நான் அதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு பழிக்கு பழியெல்லாம் வாங்க மாட்டேன். பாவம், இவ பிள்ளைங்களோட இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு போகட்டும். இந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் இது ரங்கநாய்க்கு போட்ட பிச்சைங்கிற நினைப்போட இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கட்டும்.
இதை பாரு மீனாட்சி, இனிமே இந்த வீட்டுக்கு வாடகை கூட கொடுக்க வேண்டியதில்லை. கடைசி வரைக்கும் நான் கொடுத்த பிச்சைங்கிறத மட்டும் மறந்துடாத. பூஜா வா போலாம். ரங்கநாயகி, இந்த வீட்டுக்கு நீ அட்வான்ஸ் தானே கொடுத்துருக்க? என்னமோ விலைக்கு வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணிட்ட மாதிரி பேசுற. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. நீ இந்த வீட்டை உன் பேருக்கு ரெஜிஸ்டர் பண்ண அடுத்த நிமிஷம் இந்த வீட்டுல நாங்க இருக்க மாட்டோம். ஆனா அது வரைக்கும் உன் வாயையும் வாலையும் சுருட்டிக்கிட்டு பேசாம போ. எதுக்கு தம்பி அன்னதானம் போடுறீங்க? அக்கா, என் பொண்டாட்டி சக்தி ஐஏஎஸ்ல பாஸ் பண்ணிட்டாக்கா. அதுக்காக தான் அன்னதானம் போடுறோம். தாராளமா கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. சரிப்பா. தாராளமா கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. சரிப்பா.